எதுவுமே சொல்லிக்கிட்டீங்களா? ஸோ உங்களுக்கு ஜெமினி எபிசோட் புதிய எபிசோட் ஒன் ஷார்ட் எபிசோட் கொண்டு வந்துருக்கேன். நிறைய பிரச்சனை இன்று கதையில் போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்கெல்லாம் போகலாம். இங்கே ஒருத்தவங்க ஆஃபீஸில் எல்லாருமே ஒருத்தவங்களுக்காக வெயிட்டிங். ஸோ அது வேறையாக இருக்கும்ல. ஸோ நம்ம ஜெமினி பாக்ஸ் தான் நீங்கள் வேலைக்கு இன்று ஜாயின் பண்ண வந்திருப்பீங்க வேலைக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, கடுப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே விசாரிக்கிறீங்க, ஏன் இவ்வளோ நேரம் வெயிட்டிங் பொண்ணுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்லுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ எங்கள் பாஸ் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, உங்கள் பாஸ் எப்போ தான் வருவார், வர்ற டைம் தான் அவர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடா. ஸோ நீங்களும் கடுப்பு மைண்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த பாஸ் என்னைக்கு வர, நான் என்னைக்கு என்ட்ரி பண்ணால் என்னைக்கு வேலையில் ஜாயின் பண்ண வந்து துணையிறானா, காரமாக பிடிச்சவன் நேரம் ஃபர்ஸ்ட் நாள்லேயே இப்படி பண்ணுறாங்களே அப்படியே புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஒரு காரு ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ அதுலேருந்து ஒரு பர்சன் இறங்குறாங்க. வேற எல்லாம் நம்ம ஜெமன் தான். ஸோ இறங்கிட்டு ஸோ அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கெத்தா நடந்து வரான். ஸ்கூல்ல என்ட்ரி ஆகுறான். வெறும் எல்லாருமே ஜெமின் பாஸை பார்த்து அடுத்த செகண்ட் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. நீங்க இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, எப்போதான் அந்த பாஸ்கரன் வருவானோ, வரட்டும் உனக்கு இருக்கு, இவன் லேட் பண்ணுறாங்க, எனக்கு வேலை கிடைக்காம போதும் போல இருக்கே அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருந்திருக்கீங்க. டக்குன்னு எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறத பார்க்குறீங்க. என்னடா இது அதிசயமாக இருக்குது, இப்போ மட்டும் எந்திரிச்சு நிற்கிறாங்க, என்ன ஆச்சு தெரியல, என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்களும் எல்லாருமே பார்க்குறீங்க. எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க. இவன் எல்லாரும் முன்னாடி வந்து நின்றுட்டு ஸோ அப்படியே கூலிங் கிளாஸ் கழிட்டு எல்லாமே பார்க்குறான். நீங்கள் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே புலம்பிட்டு உட்காந்துருக்குது. ஐ மீன் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். அவங்கள்ட்ட கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அவங்களோட கேபின் போயிடுறான். ஸோ எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐ மீன் அவனோட கேபின் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு நம்ம இங்கே வந்திருப்பா. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஸோ அப்படியே அவன் மறைஞ்சிட்டு ஸோ அவன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணு தான். ஸோ ஜிம்மின் கேபினில் மே கமிங் சார் அப்படின்னு கேட்டுருக்காரா. ஜிம்மினும் பார்த்துட்டு எஸ் கமின் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு உள்ளே போகிறான். ஜிம்மின் பக்கத்தில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க என்ட்ரி எடுக்க வந்திருக்காங்க, ஸோ வேலையில் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஜிம்மினும் ஓகே உள்ளே கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சொன்னான்னா ஸோ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேபின் விட்டு வெளியே வந்துடுறா. ஜிம்மின் கேபின் விட்டு ஸோ நேராக அவங்க கிட்டே வந்துட்டு பாஸ் உங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் போகலாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டா. ஸோ நீங்கள் இந்த கடுப்புமே இல்லை, இப்போ வந்து அந்த பாஸ் கூப்பிட்டானே ஜிமினோட கேபின் போயிட்டு மேக் கம்மி சார் அப்படி சொன்னானே. ஸோ ஜிமினும் பார்த்துட்டு எஸ் கண்ணன் அப்படின்னு சொன்னேன். நீங்களும் உள்ளே போய் உட்காருவீங்க. ஜிமின் அந்த சைட் திரும்பி ஃபைலை வந்து கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கான். இன்னும் எக்கி பார்க்குறீங்க, யாரா இவன் அப்படின்ட்டு கோபத்துக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க. ஃபைலை மூடி வச்சுட்டு ஸோ அப்படியே டர்ன் பண்ணி திரும்புகிறான். ஸோ அவங்கள பார்க்குறான். நீங்கள் ஜிம்மினை பார்த்தா அடுத்த செகண்ட் உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஜிம்மன் நீயா? ஆமாம் நான் தான். இப்போ என்ன இந்த மாதிரி சொன்னோன்னா நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு ரொம்ப நாளாக அவனை பார்க்கவே முடியலன்னு ரொம்ப ஏங்கி போயிட்டு இருந்தேன் தெரியுமா, ஒரு வழியாக நான் பார்த்துட்டேன். இது உன்னோட ஆஃபீஸா நீங்கள் ஜிம்மின்ட்ட கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு ஆமாம் இது என்னோட ஆஃபீஸ் தான். அதான் சொல்லவே இல்லை. ஜிமின் என்ன ஆளே மாறிட்ட, ரொம்ப ரகடாக பேசுகிற, என்ன எப்பவுமே நீ சாஃப்டாக தானே பேசுவ என்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி என் ஜிமின்ட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் இதை கேட்டுட்டு ஸோ அவங்கள பார்த்துட்டு ரஃபிகா நீ வேலைக்கு ஜாயின் பண்ண தானே வந்த, இந்த வேலையை மட்டும் கவனி, தேவையில்லாத விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காத என்கிட்ட, புரிஞ்சதா, உனக்கு தான் டைம் வேஸ்ட். ரொம்ப கோல்டாகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீ இதை கேட்டுட்டு ஜெமின் இப்படிலாம் பேசுகிற நீ, ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜெமின் அவங்கள பார்த்துட்டு ரிஷிகா தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத, ஆஃபீஸ்க்கு வந்தால் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, வேலையை மட்டும் தான் கவனம் இருக்கணும், புரிஞ்சதா, அதையும் மீறி நீ இப்படி பண்ணிட்டு இருந்தானா உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும், உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். ஸோ கிவ் மீ a file அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் ரொம்ப ரகடாக பேசிவிட்டு
உங்களோட ஃபைல் கேட்குறான். ஸோ நீங்களும் ஜிம்மின்ட்ட கொடுக்குறீங்க. ஜிம்மின் உங்களோட ஃபைலை தான் கரெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஜிம்மின் உங்ககிட்டயே அந்த ஃபைலை திரும்பவும் கொடுத்துட்றான். ஸோ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு ரிஷிகா, ஸோ நீ வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேலை பார்க்குறது இது எல்லாமே கேபின் ஒருத்தவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. புரிஞ்சதா? உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. தெரிலனா இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. இங்கே வேலையில் மட்டும் தான் கவனம் இருக்கணும். சும்மா என் பின்னாடி சுற்றிக்கிட்டு என்கிட்ட பேசணும் ட்ரை பண்ணுறது, ஃபாலோ பண்ணி வர்றது, இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்காது. இதெல்லாம் நீ பண்ணுறதுலாம் சுத்தமாக டைம் வேஸ்ட்டு தான் உனக்கு. புரிஞ்சதா? ஜெமினி எல்லாமே உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ரொம்ப ரூடாகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜெமின் ஒரு பொண்ணு கால் பண்ணி என்னோட கேபினுக்கு வா நௌரீன் அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ அந்த பொண்ணு ஓகே பாஸ் அப்படின்னு சொன்னோன்னே நேராக அந்த பொண்ணு ஸோ ஜிமின் கேபினுக்கு மெக்கமிஸ் சார் அப்படின்னு கேட்டு தான் வருது. ஜிமினும் பார்த்துட்டு எஸ் கண்ணன் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ அந்த பொண்ணு வந்து நின்றுக்கா முன்னாடி. ஜிமின் அந்த பொண்ணை பார்த்து, நௌரீன் இங்கே எல்லாரும் என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலையை இவளுக்கு சொல்லிக் கொடு. புரிஞ்சதா? ஜிமின் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாமே சொல்லிடுறான். ஸோ அந்த பொண்ணு ஓகே பாஸ் நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு, ஸோ ஜிமின் உங்களை தான் பார்க்குறான். ரிஷிகா, ஸோ எல்லா வேலையும் இந்த பொண்ணு சொல்லிக் கொடுக்கும். ஸோ நீ அதைப்படி கற்றுக்கோ. புரிஞ்சதா? ஜிமின் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க ஜிமின்கிட்ட. ஜிமின் அந்த பொண்ணை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நீங்கள தான் அந்த பொண்ணு கூப்பிட்றான். நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துட்டு இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அவனுக்கு ஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் நீங்களும் ஜிமின் கேபின் விட்டு வெளியே வந்துடுறீங்க. அந்த பொண்ணு இப்படி தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கா. நீங்களும் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் போகுது. உங்களுக்கு ஜிம்மில் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்ககிட்ட லவ் எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அவன் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது, வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்ருவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இவன் ரொம்ப ரகடாக இருக்கான், ரொம்ப ரூட் பண்ணிகிட்டு இருக்கான், பேசவும் மாட்டேங்கிறான், அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. நீங்கள் எப்படியாவது என்கிட்ட வந்து சொல்லி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஜிம்மின் உங்களை எப்பவுமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சி போயிடும். லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். ஆனால் சொல்ல மாட்டான். தெரியாத மாதிரியே நடிப்பான். ஆனால் உங்களை பார்த்து சிரிக்கிறது, அப்பப்போ உங்களை சிரிக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுவான். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரியே காட்டிப்பான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜிமின் லைஃப்பும் உங்கள் லைஃப்பும். இப்போ இந்த சைடு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி எப்படியோ ஜிமின்ட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக பண்ணி ஸோ ஜிமின் கேபினுக்கு போயிட்டு கம் சார் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் பார்த்துட்டேன் எஸ் கம்மன் அப்படின்னு சொன்னோன்னா அவனும் உங்களை பார்க்குறான். என்னாச்சு, ஏதாவது வேலை தெரியலையான்னு அப்படின்னு ஜிமின் வந்து சொல்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஆமாம் எனக்கு ஒன்று தான் டவுட்டாக இருக்குது, எனக்கு ஒன்று தான் தெரியவே இல்லை, ஸோ அதை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க ஜிமின்கிட்ட. ஸோ ஜிமினும் ஓகே நான் சொல்லித்தரேன். என்ன தெரில, ஃபைல் பார்க்க தெரியலையா, என்ன பார்க்க தெரில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் ஜிம்னை பார்த்துட்டு ஃபைல்லாம் நல்லா தான் பார்க்க தெரியுது, எல்லா வேலையும் எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். என்ன டவுட்டு? ஜிமின் இந்த மாதிரி கேட்டோன்னா நீங்கள் ஜிம்மிட்ட சொல்கிறீங்க, இதுக்கு என்கிட்ட இப்படி ரகடாக பே பண்ணுற, ஓகே நீ ஆஃபீஸ் பாஸு, நீ ரகடாக பே பண்ணுற, ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஓகே என்ன பிடிக்கும் தானே, நடிக்காத ஜம்மன், நான் எதுக்கு நடிக்கணும், எப்போ அது தேவையில்லாத விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காந்தான் உன்ட்ட அடிக்கிட்டு நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ ஜிமின் இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்கள் ஜிம்னை பார்த்துட்டு இங்கே பா ஜிம்மன், நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறியா இல்லையா? சரி சொல்லு, என்ன பதில் சொல்லு, சொல்கிறேன். நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா, அதை மட்டும் சொல்லு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த ஜிமின்ட்ட இந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு பாரு தேவையில்லாத விஷயம்லாம் நீ பேசிகிட்டு இருக்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் இங்கேருந்து போகலான்னு நினைக்கிறான். அவன் கேபின் விட்டு ஜிமின் கையை பிடிச்சி வாலில் பின் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு தான் நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு என்னை விட்ட போறியா என்ன வேணும், நீ சொன்னால் தான் நான் உன்னை விடுவேன் ஜிமின் கிட்ட இதை சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா, ஆனால் நீ தான் என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிற, என்னடா நினச்சிட்ருக்க, ஒழுங்கு மாதிரியே சொல்கிறியா என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறீங்க. ஸோ ஜிமினுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் கோவப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு சரி ஓகே நான் சொல்கிறேன், ஆமாம் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி நானும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், போதுமா, உனக்கு கிடைச்சிருச்சா பதில்,
என்ன விட்றியா? ஜிமின் அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிடுறான். ஸோ நீங்கள் இதை கேட்டு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஸோ ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன் ஜிமின் என்கிட்ட மட்டும் இவ்வளோ ரகடாக பிஹேவ் பண்ணுற? எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணுற ஓகே, என்கிட்டயும் நீ இப்படி பண்ணுறல அப்படியே குழந்தை மாதிரி பேசிட்டீங்க ஹக் பண்ணி. ஸோ ஜிமின் அப்படியே உங்களுக்கு பேக்காக ஹக் பண்ணி சரி ஓகே நான் உங்ககிட்ட இனிமேல் ரகடாக பிஹேவ் பண்ண மாட்டேன் ஓகேவா, சாஃப்டாகவே பிஹேவ் பண்ணுறேன். ஆனால் நீ இப்போ சொல்கிறது பொறுத்து இந்த மாதிரி சொன்னேன்னா நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜிமின் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமின் அப்படியே வச்சக்கண்ணா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களோட பார்த்துட்டு எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க? என்ன பண்ணலான்னு வச்சுட்ருக்கேன். சின்ன புரியலையா? புரிய வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லிப்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணிடுங்க. எனக்கு ஷாக்கு. நான் அவனோட கண்ணை மூடிட்டு உங்களோட கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே பேக்கப் கிஸ் பண்ணுறான். ஸோ ரொம்ப டீப்பாக போகுது இந்த கிஸ் வேறு. சின்னத்தில் நீங்களும் கிஸ் பிரேக் பண்ணிட்டேன். ஸோ 2 பேரும் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு ஜிமின் லவ் யூ டூ பொண்டாட்டி அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ நீ ஹாப்பியாக இருங்க. ஸோ ஜிமினும் ஹாப்பியாக இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஜிமின் கூட ரொம்ப டைம் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினும் அவங்க கூட ரொம்ப டைம் பண்ணுறான். பார்க்கு பீச்சு எல்லா இடத்தும் ஒரே இடம் விடாமல் சுற்றி ஓலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க 2 பேருமே. அப்படியே உங்கள் லைஃபு ஜிமின் லைஃபு உங்கள் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜிமின் அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிடுறான். ஸோ ஜிமின் நான் இருந்தாலும் ஒத்துக்கலை. ஸோ பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடுறீங்க ஜிமின்னு ஒருத்தன் நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப நல்ல பையன் தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி சொல்லிடுறீங்க. உங்கள் அம்மாவும் ஒத்துக்கலை. ஸோ அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஸோ அம்மா வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி புள்ள ஆசைப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் ஹாப்பி, ஜிமினுக்கும் ஹாப்பி. ஸோ இப்படி கொஞ்ச நாள் போகுது. மறுநாள் காலையில் ஸோ உங்கள் 2 பேத்துக்குமே மேரேஜ் முடியுது. ஸோ நல்லபடியாக மேரேஜ் முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஹாப்பி, ஜிமினி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ உங்கள் அம்மா அப்பா ஹாப்பி, ஜிமின் அம்மா அப்பா ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. ஸோ நைட்டு இப்போது ஃபஸ்ட் நைட்டு தான். ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஜிமின் ரூமில் வெயிட்டிங். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்புறம் ரூமுக்கு வந்துடுறீங்க. ஸோ ரூம் டாப்பல் போட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிமின் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்டு ஜிமின் சொல்லிட்டு பொண்ணாட்டி நடி இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ அழகாக இருக்க. ஜிமின் உங்களை வச்சு ஓட்டுறா, செம்ம ஃபன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜிமின் இந்த ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா போடாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறீங்க. திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பேக்கப் ஹாப் பண்ணிட்டு இப்போனாடி சும்மா பண்ணேன்டி ஜிமின் உங்களை செல்லமாக கொஞ்சம் எப்படியே கம்ஃபர்ட் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் ஓகேவாகிடுங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் பால் பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஜிமின் உங்களை பார்க்குறான், நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டு இன்றைக்கி நைட்டு வேறு ஆரம்பிக்கலாமா? ஜிமின் இந்த மாதிரி கேட்டானா உங்களுக்கு ஷையாக இருந்து நீங்கள் ஜிமினை போய்ட்டு டைட்டாக போய் ஹேக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினை சிரிச்சுட்டு ஸோ அப்படியே உங்களை மெதுவாக படிக்க வச்சு ஸோ உங்கள் ட்ரெஸ் சாரீ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ அவனும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அப்படியே ஒரு க்யூட்டான ஹாட்டான ஒரு லவ்வர்ஸ் மேக்கவுட் தான் ஸோ ஜிமினுக்கும் உங்களுக்கும் நடக்குது. ஒரு க்யூட்டாக ஸ்வீட்டாக ஹாட்டாக லவ்வர்ஸ் மேக்கவுட் அவ்வளோ க்யூட்டாக அவங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் ஜிமினுக்கும் உங்களுக்கும் நடக்குது. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஹாப்பி என்னடா. ஸோ இதை இந்த எபிசோட் முடியுது. கதை எபிசோட் 1 ஷார்ட் எபிசோட் ஜிமின் எபிசோட் எபிசோட் 1 ஷார்ட் ஜிமின் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பாய்.